வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஆனால் இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3900 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3860 சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்ச மாதிரி இருந்தது. முன்னாடி மார்க்கெட் க்ளோசிங்கிலேருந்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்த மாதிரி தான் இருந்தது. 3920 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை உடைக்க முயற்சி செஞ்சு ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போக முயற்சி செஞ்சுது. ஆனால் அது முழுமையாக பலன் கொடுக்காமல் மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்து நம்மளுடைய அடுத்த சப்போர்ட்டான 3880 டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போக முயற்சி செஞ்சது. ஆனால் 3920 மறுபடியும் அதால் உடைக்க முடியாததுனால நம்மளுடைய மேஜர் சப்போர்ட்டையும் உடைச்சி ப்ரைஸ் கீழே 3820 வரைக்கும் வந்துட்டு 831 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது முதல் பாதியில் நடந்திருந்தாலும் இரண்டாவது பாதி இறுதியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நமக்கு சாதகமாக அமையலை. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் அதோடைய ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக இருந்தது. பையிங்க்கு சாதகமான நியூஸாக அமையலை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3840 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது ஒரு குழப்பமான இடத்துல தான் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மேலே போய் 3860க்கு மேலே எங்கேயாவது க்ளோசிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடலாம் மார்க்கெட் பையிங்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆனது நம்மளை எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண விட்டுடுச்சு. ஆனாலும் இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எது வரைக்கும்னா 3800 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். இதுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தது அப்படின்னா தாராளமாக செல் ரிவர்சல் போகலாம். ஆனால் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட் அளவை பொறுத்து 3830 இல்லை 3860 ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல வேறு வழி கிடையாது. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும் ட்ரெண்டை பிடிக்கிறதுக்கு. சரி, நாங்கள் முன்னதே சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்டில் பெரிய ஏற்ற இறக்கம் இன்னும் நடக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்டில் ஒரு பெரிய ட்ரெண்டு நமக்கு இருக்குது. தொடர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.